உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து கர்நாடகாவில் ஏற்பட்டுள்ள வன்முறைக்கு பல்வேறு கட்சித் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழர்கள் மீதான தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர், தமிழர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும்படி கர்நாடக அரசை காங்கிரஸ் கட்சி தலைமை வலியுறுத்தும் என்று கூறியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன், கர்நாடகாவை பாதுகாப்பற்ற பகுதியாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தமிழர்களின் உயிர்களையும் அவர்களது சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ராணுவத்தை உடனடியாக கர்நாடகத்திற்கு அனுப்பி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் தமிழக பதிவெண் கொண்ட வாகனங்கள் எரிக்கப்படுவதும் தமிழர்கள் தாக்கப்படுவதும் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக அரசு தமது பொறுப்பை உணர்ந்து வன்முறையாளர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், காவிரி நதி ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக நிகழ்வுகளை பார்த்து தமிழக மக்கள் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று காந்திய மக்கள் இயக்க தலைவர் தமிழரவி மணியன் கேட்டுக் கொண்டுள்ளார்.